வணக்கம் நண்பர்களே. இந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அதில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் உடைய அந்த சொற்பிரயோகங்களையும் வார்த்தைகளையும் அவர் மீது தொடுக்கப்படுகின்ற கணைகளையும் அவர் எதிர் பதில் விவாதங்கள் செய்வதையுமே காணொலிகளாக எடுத்து சமூக ஊடகத்திலே போட்டு அவரை தாக்குகிறார்கள். உண்மையிலேயே மாவட்ட அபிவிருத்தி என்பது மாவட்ட அபிவிருத்திக்கு தரப்பட்ட நிதி சரியாக பயன்படுத்தப்பட்டதாண்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு விளக்கம் கொடுத்தலும் மேலதிக நிதியை வேண்டுமென்றால் கோரலுமாக இருக்க வேண்டும். நிர்வாகத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து நிர்வாக சிக்கலை நடைமுறைப்படுத்துவதோ அல்லது கேட்பதோ கூடாது. அதல்ல, அரசு அதிகாரிகளுடைய குறைநிறைகள் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படும் பட்சத்தில், சரிதானே, கொடுக்கப்படும் பட்சத்தில் அது சம்பந்தமாக விவரம் கேட்கலாம், அதற்கு தீர்வு காணலாம். ஆனால் தேவையில்லாமல் இருவரை மோதவிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களை மாவட்ட அபிவிருத்தி ஒரு குழுவிலே விரோதிகள் போல் காண்பிக்கப்படுகிறது இந்த காணொலிகள். இதை நடத்துகின்றவருடைய தவறு. நீங்கள் ஒரு மைக்கைத்தான் வைக்க வேணும். அதை நடத்துகின்றவர் உங்களுடைய கருத்தையும் உங்களுக்கு இந்த மாவட்ட அபிவிருத்தி சம்பந்தமாக வந்த குறைபாடுகள் குறைநிறைகளை நீங்கள் சொல்லுங்கள் என்று நேராக அந்த என்ன சொல்கிறது மைக் ஸ்டாண்டுக்கு வைத்து சொல்லிவிட்டு பிறகு இது சம்பந்தமாக நீங்கள் நேரடியாக உங்களுடைய கருத்துக்களை மீண்டும் வந்து தெரிவியுங்கள் என்று விடோடுமே ஒழிய இரண்டு பேரை நேரம் மோத விட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது என்ன இது? சினிமா காட்சிகளிலே கிளைமாக்ஸுகள் போவது போல் அடிபிடிப்படுகும் அளவுக்கும் கோபதாகப்படும் அளவுக்கும் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவும் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாடுவதும் பேச்சாடுவதும் வார்த்தை சாடல்களாகவும் வெளிவருவது ஆரோக்கியமானதல்ல. அது 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 2 வைத்தியர்கள், ஒரு சட்டத்தரணி, இவர்கள் மூவரும் பேசுகின்ற போது அங்கே பார்ப்பவர்களுக்கு அசௌகரியமாக இருக்குது. இது என்ன மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமா அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சுபாவமா அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட விரோதமா அல்லது பங்காளி சண்டையா என்று தெரியாத அளவுக்கு மாவட்ட அபிவிருத்தி குழுவை நடத்தி அங்கே ஒரு புணக்குகளை தோற்றுவித்து காண்பிக்கப்படுகிறது காணொலிகளாக ஊடகங்களுக்கு விருந்தாக. எனவே தனிப்பட்ட முறையிலே நாங்கள் சொல்லுவது என்னென்று கேட்டால், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த நிதியை சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, நிர்வாகத்திலே சில குளறுபடிகள் அல்லது தவறுகள் அரசு அதிகாரி தான் தோன்றித்தனமாக செயற்பட்டால் அவர் மீது வருகின்ற விமர்சனங்களையோ அல்லது அவர் மீது வருகின்ற புகார்களையோ அந்த மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரஸ்தாவித்தால் அதுக்கான தீர்வை காண வேண்டுமே ஒழிய ஆளையால் சண்டை பிடிக்கும் அளவுக்கு போட்டு தாக்கும் அளவுக்கு இருக்கக்கூடாது. அடிப்படையில் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இங்கே மக்களுக்காகத்தான் இவை நடைபெறுகிறது. அரசு அதிகாரிகளும் மக்களுக்காகத்தான். ஏதோ எதிர்க்கட்சி சண்டை ஆளுங்கட்சி சண்டை போல் இல்லை. இது பங்காளி சண்டையை விட மோசமாக இருக்கிறது. முன்விரோதம் பின்விரோதம் காரணமாக சண்டை பிடிப்பது போல் தோற்றமளிக்கிறது. எனவே அபிவிருத்தி குழுக்களுக்கு சண்டை பிடிப்பதற்காகத்தான் வைத்தியர் வருகிறார் என்கின்ற தோரணையை நீங்கள் காண்பிக்க முயல்கிறீர்கள் உங்கள் காணொலிகள் மூலம். அப்படி அல்ல. சம்பந்தப்பட்ட தரப்புக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாத பட்சத்தில் மனித சுபாவம் அது அவருடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துவார். அது உரத்த குரலிலேயோ அல்லது சில வேளைகளிலே தடுமாற்றமாக சில வேளைகளே வார்த்தை பிரயோகம் வரும். அது மனித சுபாவம், சரிதானே. எனவே தெல்லிப்பளை கூட்டத்திலே நடைபெற்றது 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் போட்டு தாக்குவது மக்கள் அபிவிருத்தியா அல்லது அவர்களுக்கு இடையில் இருக்க தனிப்பட்ட விரோதமான தெரியாத அளவுக்கு அந்த காட்சிகள் சமூக ஊடகங்களே வருகின்றன. எனவே இனிவருங்காலங்களிலே உங்களுடைய பிரதேசத்தின் நிதி சரியாக பங்கிடப்பட்டிருக்கிறது, கையாளப்பட்டிருக்கிறது, அபிவிருத்தி நடைபெற்றிருக்கிறது என்ற குறைநிறைகளை நீங்கள் ஸ்தாபிக்க வேண்டுமே ஒழிய நேரடியாக ஒருவரை ஒருவர் மோதும் அளவிற்கு விவாதிக்கும் அளவுக்கு செல்லக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. நன்றி.